டே கணேஷா, அப்பா ஒழுங்கா படிக்கிறியா? இந்த பேஜ் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன்பா. என்னப்பா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? என்ன பண்றது, உங்க அக்கா மேல இருந்த நம்பிக்கையில நான் அவளை கண்டுக்காம விட்டுருந்தேன். அதனால என்னென்னமோலாம் நடந்து போயிடுச்சு. உன்னையாவது என் கண்காணிப்புல வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீயும் அக்கா மாதிரி இல்லாம நல்லா படி. கையில என்ன கவரு? புடவைப்பா. புடவை தான் நிறைய வச்சிருக்கியே, அப்புறம் எதுக்கு புதுசா புடவை எடுத்துட்டு வந்திருக்க? நான் எடுக்கலப்பா, அவர் எடுத்து கொடுத்தாரு. மாமா எடுத்து கொடுத்தாருக்கா? ஆமாண்டா கணேசா. நான் தேர்தல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு தான் முதல்ல ஆபீஸ்ல போய் பொறுப்பேத்துக்க போறேன். அப்படியாக்கா? வாழ்த்துக்கள்க்கா. அதுக்கு தான் மாமா புடவை எடுத்து கொடுத்து இதை கட்டிக்கிட்டு தான் ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ நடக்கிறதையெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு பார்வதி. நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ எலெக்ஷன்ல நின்ன. நீ தோத்து போயிருந்தா கூட பிரச்சனை அதோட போயிருக்கும். நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். நீ ஜெயிச்சதால அதை தொட்டு மேலும் மேலும் வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாலதான் நான் சொன்னதை கேட்காம அம்மாவை எதிர்த்து நீ எலெக்ஷன்ல நின்ன. அதோட போகட்டும். இனிமே பெரிய தம்பி பேச்ச கேட்டுக்கிட்டு அம்மாவை எதிர்த்து எதுவுமே செய்யாத. நானும் சரி அவரும் சரி அம்மாவுக்கு எதிராக எதுவுமே செய்யலப்பா, செய்யவும் மாட்டோம். எலெக்ஷன்ல நின்னது கூட அம்மாவை எதிர்த்து இல்லப்பா, மித்ராவை எதிர்த்து தான். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறமும் நாங்க அம்மாவை எதிர்த்து நிக்கிறோம் நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. மித்ராவை பத்தின உண்மை தெரியாம அம்மா மித்ராவை முன்ன நிறுத்தும் போது நாங்க அதை தடுக்க மித்ராவை எதிர்த்து தானே ஆகணும். அது எப்படி அம்மாவுக்கு எதிராக ஆகும்? தனக்கு ஆபத்துன்னு தெரியாம மித்ரா மூலமா அம்மா ஏதாவது ஒண்ணு செய்யும் போது அம்மாவை காப்பாத்த நான் மித்ராவை எதிர்த்து நிக்கதான் செய்வேன். அதனால நான் அம்மாவை எதிர்க்கிற மாதிரி மத்தவங்களுக்கு தோணினாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. இந்த விஷயத்துல இனிமே நீங்களும் குழம்பிக்கிட்டு என்னையும் குழப்பாதீங்கப்பா. பாத்தியாடா கணேஷா, உங்க அக்கா எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு. பூனை மாதிரி இருந்த அக்கா அகிலா அம்மாவுக்கு ஒண்ணுனா அப்பா சொன்னா கூட கேட்க மாட்டேன்னு புலி மாதிரி சொல்லிட்டு போகுதுப்பா. என்ன அகிலா ஏதோ பலமான யோசனையில இருக்கா? ஒருவேளை காலையில பார்வதி குட்வில் அம்பாசிடர் பொறுப்பேத்துக்க ஆபீஸ்க்கு வர போறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காளோ? எதுக்கும் பேச்சு கொடுத்து பாப்போமே. அகிலா ஏதோ பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு. என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயமா? என்ன சொல்ற அகிலா? ஆதி அவனோட பிறந்த நாள் அன்னைக்கு என்கிட்ட உண்மையை சொல்றேன்னு சொல்லியிருக்கான்ல, அதைத்தான் சொன்னேன். ஆமா, என்ன திடீர்னு இப்ப அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆதிதான் அவன் பிறந்த நாள் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல? என்னங்க பேசுறீங்க? ஆதி சொன்ன நாள் வரைக்கும் நான் பொறுமையா இருக்கிறதுக்கு அப்படி ஒண்ணும் இது சாதாரண விஷயம் இல்லையே. நான் ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவு இல்லாம இருக்கும்போது என்கிட்ட ஆதி ஏதோ வந்து சொல்லி கண்ணீர் விட்டுருக்கான். அத நான் சிரமப்பட்டு கண்டுபிடிச்சு கேட்கும்போது என்ன பேசினேன்னு சொல்றதுக்கு ஆதி அவன் பிறந்த நாள் வரைக்கும் டைம் கேட்டிருக்கான். இதை எப்படிங்க என்னால சாதாரணமா எடுத்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியும்? பார்வதி குட்வில் அம்பாசிடர் ஆனதை ஏத்துக்க முடியாம அகிலா குழப்பத்துல இருப்பா. சமாதானம் பண்ணலான்னு பேச்சு கொடுத்தா வேதாளம் முருங்கமரம் ஏறின கதையா
அகிலா இன்னும் ஆதி பேச்சையே நினைச்சு குழப்பத்துல இருக்காளே. இப்ப என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? நீங்க சொல்ற மாதிரி ஆதி பிறந்த நாள் வரைக்கும் பொறுமையா இருக்கலாம்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா என்னால இருக்க முடியலங்க. ஆதி அப்படி என்கிட்ட என்ன பேசியிருப்பானே, என்ன விஷயமா இருக்குன்னு என் மனசை போட்டு அது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இதையே நினைச்சு நீ டிப்ரெஷனை வளர்த்துக்காத, ஆதி சொல்லும் போது பாத்துக்கலான்னு. நான் டிப்ரெஷன் ஆகாம இருக்கணும்னா அது உங்க கையில தாங்க இருக்கு. என்ன அகிலா சொல்ற? என் கையில என்ன இருக்கு? ஆதி என்கிட்ட என்ன சொல்லிருப்பான்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அத நீங்க என்கிட்ட சொல்லிட்டா என் டிப்ரெஷன் போயிடுமே. அகிலா, நிச்சயமா ஆதி உன்கிட்ட என்ன பேசியிருப்பான்னு எனக்கு தெரியாது. நீயே சிசிடிவி ஃபுட்டேஜ நல்லா பாத்திருக்கியே. ஆதி உன்கிட்ட பேசுறதுக்கு உள்ள வரும்போது அருணை கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டு தனியாத்தான் உள்ள வந்து உன்கிட்ட பேசியிருப்பான். ஆதி ஐசியூக்குள்ள வந்து உன்கிட்ட தனியா பேசியிருக்கான்னா அது உனக்கும் அவனுக்குமான ரகசியமா தான் இருக்கும். அதை எப்படி ஆதி என்கிட்ட சொல்லுவான்? அதனால நான் ஆதி கிட்ட அது விஷயமா எதுவும் கேட்க கூட இல்ல அகிலா. உண்மையாவே அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா உன்ன அகிலா, ஆதி உன்கிட்ட வந்து தனியா என்ன பேசியிருப்பான்னு என்னால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. என்னங்க கெஸ் பண்ண முடியுது சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, நான் கவனிச்ச வரைக்கும், ஏன் நீயே கூட கவனிச்சிருப்ப, ஆதி மித்ரா கிட்ட வெறுப்பா தான் நடந்துக்கிறான். மித்ராவுக்கு ஆதிக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா மித்ரா, நீ செலக்ட் பண்ண பொண்ணுங்கிறதுனால ஆதி அதை உன்கிட்ட நேரடியா சொல்லல. எனக்கு என்னமோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஆதி உன்கிட்ட தனியா வந்து மித்ராவை கல்யாணம் பண்ண பிடிக்கல, என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் அகிலா. என்ன அகிலா, நீ சிரிக்கிறத பார்த்தா நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுதே. நான் நினைக்கிறதுல இருந்து நீங்க என்ன டைவர்ட் பண்ண பாக்குறீங்க. ஆனா ஒண்ணு, நீங்க கெஸ்ஸிங்ல என்ன சொன்னாலும் நான் நினைச்சதுல இருந்து டைவர்ட் ஆகி போக மாட்டேன். நான் உன்னை டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கல. நீ குழப்பத்துல இருந்ததால நான் கெஸ் பண்ணதை உன்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். ஆமா, நீ என்ன நினைச்ச? ஆதி உன்கிட்ட என்ன சொல்லிருப்பான்னு நீ ஏதாவது கெஸ் பண்ணிருந்தியா? ஆமா, கெஸ் பண்ணிருக்கேன். ஆதி என்கிட்ட என்ன சொல்லிருப்பான்னு என்னால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஆதி என்கிட்ட பார்வதி விஷயமா தான் ஏதோ சொல்லிருக்கணும். என்ன அகிலா சொல்ற? ஆதி பார்வதி விஷயமா என்ன சொல்லிருப்பான்? இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஒரு பக்கம் இதுவா தான் இருக்கும்னு என் மனசு சொல்லுது, இன்னொரு பக்கம் அப்படி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு என் புத்தி சொல்லுது. புத்திக்கும் மனசுக்கும் நடுவுல நான் இப்போ தடுமாறிக்கிட்டு இருக்கேன். அதனால இப்போதைக்கு என்னால எதுவும் உறுதியா சொல்ல முடியாம தவிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், ஆதி பார்வதிய பத்தி தான் என்கிட்ட ஏதோ பேசியிருக்கான். சோ பிறந்த நாள் அன்னைக்கு பார்வதி விஷயமா தான் ஆதி என்கிட்ட ஏதோ சொல்லுவான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வணக்கம்மா. 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 பிரபாகர். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதா? ரெடியா இருக்கு மேடம். ஓகே. மேடம், மீட்டிங் 11:30 தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் 11:30க்கு வருவீங்கன்னு எல்லாரையும் 11:25க்கு அசம்பிள் ஆக சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ டைம்
11:20 தான் ஆகுது. So what? நான் வெயிட் பண்றேன். I have no problem. மேடம் நான் வேணா உங்களுக்கு கால் பண்ணி உடனே அசம்பிள் ஆக சொல்லிடுறேன் மேடம். தேவையில்லை. ஆல்ரெடி சொன்ன டைம்க்கே எல்லாரும் அசெம்பிள் ஆகட்டும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. ஆதி எத்தனை மணிக்கு மீட்டிங் வராரா? மேடம் ஆதி சாருக்கு ஃபாரின் கிளைண்ட்ஸோட மீட்டிங் இருக்கு, அதனால அவருக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு மேடம். ஓ, அப்புறம் புதுசா அப்பாயிண்ட் ஆன குட்வில் அம்பாசிடர்? மேடம் அவங்க வந்திருக்காங்க மேடம், டைமுக்கு வந்துருவாங்க மேடம். ஓகே. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வா பார்வதி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு. என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கு. எழுந்திரி பார்வதி, எழுந்திரி. ஏன் அங்க தள்ளி நிக்கிற? உன் சீட்ல உட்காரு. பரவாயில்லம்மா, நான் நிக்கிறேன். இத பார் பார்வதி, தொழிலாளர்கள் வோட் போட்டு உன்னை தேர்ந்தெடுத்து இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. எனக்கு மரியாதை கொடுக்கறேன்னு சொல்லி உனக்கு வோட் போட்ட தொழிலாளர்களை அவமதிக்காத. வந்து உட்காரு. இது வீடு இல்லம்மா, ஆபீஸ். நீ இப்போ குட்வில் அம்பாசிடர். ப்ளீஸ் டேக் யூர் சீட். நல்லா வசதியா உட்காரு பார்வதி. குட்வில் அம்பாசிடர் தேர்தல்ல என்னோட கேண்டிடேட்டை தோக்கடிச்சு தொழிலாளர்களோட அமோக ஆதரவோட வெற்றி பெற்று குட்வில் அம்பாசிடரா பொறுப்புக்கு வந்திருக்கிற பார்வதி சுந்தரம்க்கு என்னோட வாழ்த்துக்கள். எலெக்ஷன்ல ஜெயிச்சு பதவிக்கு வந்த உடனே சாதிச்சிட்டோன்னு நினைச்சிடக்கூடாது. பொறுப்புகளும் சவால்களும் இனிமேதான் நிறைய இருக்கு. என்னோட நிர்வாகத்துல தொழிலாளர்களுக்கு எந்த குறையும் இல்ல. அதனால இந்த பதவியில உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் போதே சொன்னேன்ல. நீ நினைக்கிற மாதிரி குட்வில் அம்பாசிடர் பதவி அவ்வளவு சாதாரண பதவி கிடையாது. தொழிலாளர்கள் பிரச்சனைய முதலாளி கிட்ட சொல்லும்போது நீ தொழிலாளியா இருக்கணும். நிர்வாகத்துல இருக்கிற பிரச்சனைய தொழிலாளர்கள் கிட்ட சொல்லும்போது நீ முதலாளியா இருக்கணும். ஆக முதலாளியாவும் தொழிலாளியாவும் நீ பயணிக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த பதவிக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. அதையும் விட்டு கொடுக்காம கடமை, பொறுப்பு, சவால்னு நிறைய நிறைய நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். நேத்து வரைக்கும் கிச்சன்ல இருந்த உனக்கு இது எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள உன் பதவி காலத்துல பாதி முடிஞ்சிடும். பாத்தியா,
புதுசா பொறுப்புக்கு வந்த உன்ன பேச விடாம நானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேசு பார்வதி. அம்மா என்னை பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான். நேத்து வரைக்கும் நான் கிச்சன்ல தான் இருந்தேன். கிச்சன்ல இருந்த என்ன இப்போ உங்க முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சதே பெரியய்யா தான். இதுக்கு முன்னாடியும் நான் இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். அம்மாவுக்கும் பெரியய்யாவுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு சாப்பாடு போடுற அம்மாவுக்கும் தொழிலாளர்களுக்கும் நடுவுல நல்லெண்ணெய் தூதுவரா வந்திருக்கேன். முதலாளியாவும் தொழிலாளியாவும் இருக்க வேண்டிய சிக்கலான பதவி இதுன்னு அம்மா சொன்னாங்க. முதலாளியா இருந்தாலும் தொழிலாளியா இருந்தாலும் எல்லாரும் மனுஷங்க தானே. அத புரிஞ்சு நடந்துக்கிட்டா ஏன் பிரச்சனை வரப்போகுது? இந்த வருஷம் கம்பெனியோட டார்கெட் இப்போதைக்கு இந்த பதவியை பத்தியும் தொழிலாளர்கள் பத்தியும் கம்பெனியை பத்தியும் எனக்கு தெரிஞ்ச விவரங்களை உங்ககிட்ட இப்ப சொல்லிருக்கேன். இனிமேலும் உங்க உதவியோட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என் கடமைய நான் நல்லபடியா செஞ்சு முடிப்பேன். அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மேடம், இந்த பதவியை பற்றி கம்பெனியை பற்றி எல்லாரையும் பற்றி அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஆச்சரியமாக இருக்கு மேடம். இது எப்படி மேடம் உங்களால் முடிஞ்சது? என்கிட்ட எதுவுமே இல்லை. இது எல்லாமே பெரியய்யா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த பாராட்டு எல்லாமே அவருக்கு தான் போய் சேரும். ஓகே, இது ஒரு பிரிலிமினரி மீட்டிங் தான். பேச்ச வச்சு யாரோட திறமையும் எடை போட முடியாது. பிரச்சனை வரும்போது அதை எப்படி புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்றாங்களோ அதை வச்சு மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். பிரச்சனை வரும்போது பாத்துக்கலாம். This meeting is dismissed. சூப்பரா பேசுறீங்க. நான் சூப்பரா பேசுறீங்க. சூப்பரா பேசுறீங்க. ஓகே மேடம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஐயோ, எல்லாரும் பாக்குறாங்க. எழுந்துருமா. யாரு பார்த்தா என்னப்பா? நான் என் அப்பா கிட்ட தானே ஆசீர்வாதம் கேக்குறேன். நான் என் பதவிக்கு வந்த முதல் நாள் மீட்டிங்கை முடிச்சிட்டு வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. எழுந்துரு.
எழுந்துற. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பார்வதி. ஒரு அப்பாவா உன்னோட இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு பயமாவும் இருக்கு.